அடுப்படி கைமணத்தில் நம்ம வெயில் காலத்தில் எல்லா டைம்லையுமே நம்ம வத்தல் எதுவுமே போட முடியாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. இது வந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வத்தல் போட்டு வச்சிட்டோன்னா வத்தல் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா வத்தல் வந்து கருத்து போயிடும். இது வந்து ஜவ்வரிசி வத்தல் ரொம்ப ஈஸி. இது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடியது. இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இது வந்து 200 கிராம் ஜவ்வரிசி, ஒரு கப்பு நிறையா இருக்குது பாருங்கள். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் 1 மணி நேரம். அது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஜவ்வரிசி எடுத்த அதே அளவு கப்பில் தண்ணி ஊற்றுறேன். ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி, இது வந்து ஜவ்வரிசி நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன். இதில் இந்த தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும். நல்லா 1 மணி நேரம் அப்படியே மூடி வச்சு ஊற வச்சிட்றேன். அதுக்கு பிறகு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஜவ்வரிசி ஒரு மணி நேரத்துலேயே நல்லா அது ஊற வைக்கணும்னு கிடையாது. இது கொஞ்சம் நல்லா குழவாக தான் இருக்குவேங்கிறதுக்காக. ஜவ்வரிசி நல்லா ஊறி இருப்பாருங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றணும். அது 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இன்னும் ஒரு 6 கப்பு தண்ணி ஊற்றணும். பெருங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் சைஸ் அளவுக்கு கட்டி பெருங்காயம் போடுறேன். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் தூள் பெருங்காயத்தை விட. போட்டுட்டு நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா ஒரு கிண்டி விட்டோன்னா அந்த ஜவ்வரிசி அடியில் உட்காராமல் இருக்கும். அதை நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டிட்டு அதுக்கு பிறகு மூடி வச்சுட்டு நல்லா மூடி வச்சுட்டு வெயிட்டை போட்டு ஒரு ஜவ்வரிசி சீக்கிரம் வெந்துடும். அதனால் 3 விசில் வச்சு சவுண்டு வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒரு 8 மிளகாய் போட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கு பிறகு அந்த ஜவ்வரிசி வெந்ததில் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்து கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து பச்சை மிளகாய் அரைச்சதை இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு உப்பு அளவாக போடணும். கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா வத்தல் காய உப்பு டேஸ்ட்டு அதிகமாகிடும். அதனால் அளவாக போட்டு வாயில் வச்சு பார்த்துட்டு அதுக்கு பிறகு வேணும்னா போட்டுக்கலாம். கம்மியாக இருக்கதே நல்லது. இப்போ ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் கிட்ட போடுறேன். ஜீரகம் கொஞ்சம் கூட போட்டோன்னா நல்லாயிருக்கும். பெருங்காயமும் கட்டி பெருங்காயம் அதிலே போட்டேன். நல்லா கரைஞ்சி நல்லா வாசனையாக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு எப்படி வத்தல் போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஜவ்வரிசி வத்தல் இப்போ ஜவ்வரிசி வத்தலுக்கு வெறும் பச்சை மிளகாய் போட்டு தான் அரைக்கிறோம். இப்போ நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம செம்பருத்தி பூவை யாருமே சாப்பிட மாட்டாங்க. இதை வந்து நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா சாப்பாட்டோடு போகும், நல்லதும் உடம்புக்கும் நல்லது. இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த செம்பருத்தி பூவை அரைச்சி கொஞ்சம் ஜவ்வரிசி வத்தல் இது கிண்டி வச்சுருக்கிறதுல இப்போ ஜவ்வரிசி வத்தலில் நான் செம்பருத்தி பூவும் போட போகிறேன். சும்மா செம்பருத்தி பூ சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டாங்க யாருமே. இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது நம்ம சாப்பாடோடு சேர்ந்து போச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை அரைச்சிட்டு அந்த ஜவ்வரிசி காய்ச்சி வச்சுருக்கிறதோடய கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இப்போ ஊற்ற போகிறேன். இப்போ செம்பருத்தி பூவை அரைச்சாச்சு. இது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை வந்து
கலரு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நல்ல ரெட் கலராக. இதில் வந்து காய்ச்சி வச்சுக்கிற ஜவ்வரிசி இதை வந்து கொஞ்சம் இதில் ஊற்றிக்கணும். இதோட மிக்ஸ் பண்ணால் கலர்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதை வந்து தனியாக வேறு கிண்ணத்தில் மாற்றிட்டு இது ஆறின பிறகு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு தான் எலுமிச்சம்பழம் ஊற்றணும். எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக ஊற்றுறேன், ரொம்ப புளிப்பு வேண்டாம். ஒரு மூடி ஊற்றிக்கிட்டால் போதும். இது ஜவ்வரிசி 200 கிராம்ங்கிறதுனால ரொம்ப தேவைப்படாது. உப்பும் அளவாக தான் போட்டிருக்கேன். ரொம்ப போட்டோன்னா காஞ்ச பிறகு ரொம்ப கரிப்பாக இருக்கும், உப்பு கரிக்கும். இது கரெக்டாக இருக்குது. இப்போ இது கொஞ்சம் ஆறின பிறகு எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். கீழே ஒயிட் கலர் பெட்ஷீட்டை போட்டு அதுக்கு மேலே பாலித்தீன் கவரை போட்டிருக்கேன். இப்போ சின்ன சின்னதாக செவ்வரிசி வத்தல், அந்த செவ்வரித்தி பூவும் போட்டது என்ன கலர் அருமையாக இருக்குது. சின்ன சின்னதாக ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இதை போட்டுட்டு அதுக்கு பிறகு வெறும் ஜவ்வரிசி வத்தல் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சதை அதை ஊற்றணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஜவ்வரிசி வத்தல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றணும். இது மாதிரி கொஞ்சம் நிறைய எடுத்தோன்னா வலிஞ்சிருது. அதனால் இது மாதிரி ஃபுல்லாக எல்லாம் ஊற்றணும். ஜவ்வரிசி இப்போ வத்தல் போட்டதே நிறையா இருக்குது. இது கலர்ஃபுல்லாக செம்பருத்தி பூவும் இது போட்டது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நல்லா காஞ்ச பிறகு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கவரில் போட்ட ஜவ்வரிசி வத்தல்லாம் பிச்சு இது மாதிரி துணியில் போட்டு எடுத்து வச்சு காய வச்சுருக்கேன். ஒரே நல்ல பாதி காஞ்சிருச்சு. இதை வந்து இன்னும் 2 நாள் காய வைக்கணும். அதுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்து பொரித்து காமிக்கிறேன். நல்லா வெயிலில் 3 நாள்லேயே நல்லா காஞ்சிருச்சு. ஜவ்வரிசி வத்தலும் செம்பருத்தி பூ வத்தலும் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி வத்தலை பொரித்து பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, காஞ்ச பிறகு தான் போடணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ செம்பருத்தி வத்தலை போடலாம். ஜவ்வரிசி வத்தல் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து செம்பருத்தி பூவை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெயில் காலத்தில் தொட்டுக்க சைட் டிஷ் எதுவும் பண்ணணும்னு இல்லை, இது மாதிரி வத்தல் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இதை பொரித்து சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சும்மாவே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஜவ்வரிசி வத்தல் என்னோடய அக்கா திருவான்மியூரில் இருக்காங்க, சுதா அக்கான்ட்டு. அவங்க பண்ணுவாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்கள்ட்ட ரெசிபி கேட்டு தான் நான் இது பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்கவுங்க தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு வேணால் குறைச்சிக்கலாம். இது ஜவ்வரிசியும் ஒவ்வொரு ஜவ்வரிசி வேகிறதுக்கு நேரம் ஆகும், அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது செம்பருத்தி பூ போட்டு ஜவ்வரிசி வத்தல், அதுவும் ரொம்ப அருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.